யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவிருள் வந்து மூடிட, யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவிருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில், தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கீர்த்தி சேர்வே, வாக்கடங்கா நல்ல நாளா தேவனே நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல், பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல், பூமியில். ஆண்டவரே, இந்த பூமியிலே நாங்கள் வாழும் பொழுதே உங்களோடு கூட நாங்கள் இருக்க வேண்டும், நீங்கள் எங்களோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி விரும்பி எங்கள் பிதாவாகிய தகப்பன் தாமே நம்முடைய ஒரே பேரான திருக்குமாரரை எங்களுக்காய் தந்தருளி அவர் வழியாய் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமையையும் பரிசுத்த ஆவியானவரையும் நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறபடியாலே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறோம். இந்த வேலையில் தானே நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க, உங்கள் நாம மகாத்மே எங்களுக்குள்ளார் பிதாகுமார் பரிசுத்த ஆவியானவருடைய எங்களோடு கூட இடைபடுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கிருபையை தேவன் எனக்கு தந்தபடினாலே தேவாதி தேவனாம் கர்த்தாதி கர்த்தாவாம் ராஜாதி ராஜாவாம் வரப்போகிற மேசியாவாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருக்கு நான் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். என்னுடைய பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம வேதவசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 39வது வசனம். யோவான் 4:39. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீவுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அல்லேலூயா. யோவான் 4ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே இவ்விதமான ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். எல்லாம் சொல்லுங்க. அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அல்லேலூயா. தேவன் நம்மை இந்த பூமியிலே உருவாக்கினது எதற்காக? கரங்களில் இருந்து வந்து நல்ல ஒரு தொழில் ஸ்தாபனத்தை செய்து ஆசீர்வாதமாக மாற்றம் வைக்கும்படியா, அல்லது பழைய கோட்டையிலிருந்து வந்து உகாயினூரில் வந்து தங்கி ஏதோ ஒரு குழப்பை செய்துவிட்டு ஆசீர்வாதமாய் வாரும்படியா, சிறுமலையிலிருந்து வந்து திருப்பூருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மிக பிரபலமான ஒரு வணிக கம்பெனியில் வாழ்ந்து ஆசீர்வாதமாக இருப்பதற்காக என்றால் இல்லவே. இது ஒரு காரணமாக இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை இந்த சபைக்கு நம்மை எதற்காக கொண்டு வந்திருக்காருன்னா, நாம் ஒவ்வொருவரும் சீசர்களாக மாற வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை இந்த சபையில கர்த்தர் நம்மை இணைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? இது எல்லாருமே நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய சபை பேரு என்ன அப்படின்னு சொன்னா, ஜெரம் சொல்லு, சீசத்துவ திருச்சபை. இது விசுவாசிகளின் சபை அல்ல, இது பக்தர்களின் சபை அல்ல,
ஏதோ பாடி ஆராதிப்பதற்கான கூடுகை அல்ல. சீசர்களாய் நாம் தேவன் நம்மை உருவாக்க வேண்டும். அநேக சீசர்களை உருவாக்க தேவன் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த கூடுகையை நமக்கு ஒவ்வொரு வாரமும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய கரங்களில, நம்முடைய வாழ்க்கையில தேவன் தந்து கொண்டிருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அதைய விசுவாசிக்கணும். அப்படி நாம மயப்படுவதா. இன்றைக்கு 2 விதமான விசுவாசங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, நம் வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிந்த பகுதி தான். நம் வழியாக, சிறுமலையிலிருந்து வந்தாலும் நம் வழியாக, நம்ம ஊர்ல நம்மை கொண்டு எத்தனை பேர் நம் வழியாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றிருக்கிறார்கள்? அல்லேலூயா. புரியுதுங்களா? கன்னியாகுமரி மாவட்டத்திலே என் வழியாக எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த சகோதரி, அந்த ஸ்திரீயின் நிமித்தமாக அநேகர், சமாரிய பெண், அந்த சமாரிய பெண்ணின் நிமித்தமாக அநேகம் பேர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். சீசர்கள் என்பது என்ன என்று சொன்னால், வெறும் பிரசங்கம் மட்டும் அல்ல, வெறும் உபதேசம் மட்டும் அல்ல. எப்படின்னா, போதகர் ஜீவானந்தம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்லி அதை நமக்கு உற்சாகமாக எடுத்து, அந்த சம்பவத்தை நாம் உற்சாகமாக எடுத்துக்கொண்டு, ஆமென், அது நமக்கு முன்மாதிரியாய் பல பரிசுத்தவான்கள் வாழ்ந்து கொண்டு போயிருக்கிறார்கள். அவருடைய சம்பவ வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சுவிசேஷ சம்பவங்களை ஒன்று சொல்லி நம் தியானத்துக்கு நிறைய கடந்து போவோம். தேவன் நம்மோடு கூட பேசுவதாக. ஜீவானந்தம் ஐயாவும் அவரோடு கூட சேர்ந்த சில குழுக்களும் ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு சென்றார்கள். கிராமத்துக்கு சென்ற பொழுது ஒரு சாயங்கால வேலை, சரி எல்லாரும் வரட்டுமே, எல்லாரும் வந்த பின்பதாக நம்ம அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாம் என்று சொல்லி அந்த ஜீவானந்தம் ஐயாவும் அவருடைய குழுவினரும் சேர்ந்து ஒரு கிராமத்திலே ஒரு பாலத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க. எங்க கொண்டிருந்தாங்க? ஜெரம் பாலத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது வேலையை முடித்துக்கொண்டு, அதாவது விவசாய பணியை முடித்துக்கொண்டு எல்லாரும் தங்களுடைய தலைகளிலே புல்கள், அதாவது என்ன சொல்றது, சுமையை சுமந்து கொண்டு, அரிகளை சுமந்து கொண்டு, தலைகளை சுமந்து கொண்டு வந்தார்கள். இது நடந்த சம்பவம். அப்படி இவர்கள் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக அந்த பாலத்தில், அந்த ஊரினுடைய வகுப்பில ஒரு பாலத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுவிசேஷ குழுவினர். அந்த வழியாக அந்த விவசாய பொருட்களை தங்களுடைய தலையில சுமந்து கொண்டு அந்த பகுதியாக வருகிறார்கள். அதாவது இவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிற பகுதி வழியாக வருகிறார்கள். தூரத்தில் வருகிறார்கள். வந்த உடனே பாலத்தை கிராஸ் பண்றாங்க. நல்லா கவனிங்க. பாலத்தை இப்படி கிராஸ் பண்ணும்போது எல்லாருமே படுத்து உருள ஆரம்பித்து விடுகிறார்கள். என்ன உருள ஆரம்பித்து விடுகிறார்கள்? எல்லாருக்குள்ளேயும் அசுத்த ஆவி என்ன செஞ்சிருந்தது? பிடித்திருந்தது. அவர்கள் சொன்னாங்க, ஐயோ இங்க உட்கார்ந்துட்டு எனக்கு இங்க என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தங்கள் கொண்டு வந்த அந்த விவசாய அந்த பொருட்களை எல்லாம் தலையில வச்சு விழுந்து எல்லாம் உருண்டு பெறல ஆரம்பித்தார். சுவிசேஷமே சொல்லல. உடனே ஜீவானந்த ஐயா கொஞ்சம் சுதாரிச்சு, இதுதான் சுவிசேஷம் அறிவிப்பதற்கான ஒரு நல்ல வேலை என்று சொல்லி அவர் உடனே கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து அசுத்தாவை பிடித்திருந்த மக்களை எல்லாவற்றையும் அதை நீக்கி அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை, சுவிசேஷ நற்செய்தி அறிவித்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம்னா பல இடங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, தடைகள் வருகிறது, பல காரியங்கள் வருகிறது. நிறைய பேர் அடிக்கவும் செய்யறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை தம்முடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறார். இன்னும் விசேஷமாய் சொல்ல போனா அவருடைய சீசர்களாக கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? இந்த பூமியில வச்சிருக்கிறாங்க. பாருங்க, சாதாரணமா சொல்லுகிற சுவிசேஷத்திற்கும் தேவ ஆவியானவரோடு கூட இணைந்து சொல்லுகிற சுவிசேஷத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சாதாரணமாய் சொல்லப்படுகிற சுவிசேஷம் நிச்சயமாய் மனித எதிர்ப்புகளை சம்பாதிக்கும். ஆனால் தேவ ஆவியானவரோடு கூட சொல்லப்படுகின்ற சுவிசேஷம்
அந்த ஆத்துமாக்களை சம்பாதிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படித்தான் இந்த ஸ்திரீ, சமாரிய பெண்ணுடைய வார்த்தை நிமித்தமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி இவர்கள், இந்த பெண்ணினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இந்த பெண் யார்? இங்கு யார் வழியாக அந்த ஜனங்கள் சமாரியர்கள் எல்லாம் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லி பார்ப்போமானால், யோவான் 4 அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். யார் வழியாக சமாரியர் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், யோவான் 4 அதிகாரம் 9வது வசனம். யூதர்கள் சமாரியுடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இப்போ நம்ம பாஷையில சொல்ல போனா தண்ணி புழங்காத ஒரு ஜாதி, பச்சையா சொல்ல போனா, வெளிப்புறமா சொல்ல போனா தண்ணி புழங்காத. அப்போ நீங்க யூதர், நாங்க சமாரியர். இந்த அம்மாவுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை. நீங்க யூதர், நீங்க ஒரு பெரிய ஜாதி, நாங்க ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி, நீங்க எப்படி எங்கிட்ட கேட்கலாம்னு சொல்லி. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு தண்ணி புழங்காத ஜாதி இடத்துல யார் வர்றா? அல்லேலூயா சொல்லுங்க. இதனுடைய அர்த்தமா எடுத்துக்கொள்வோம்னா, ஒதுக்கப்பட்ட நிலையிலிருந்து வந்த ஒரு பெண் வழியாக சமாரியர் முழுவதும் என்ன செய்யறாங்க? ஏற்றுக்கொள்கிறாங்க. ஒண்ணு, இந்த அம்மா தண்ணி புழங்காத, அதாவது தண்ணி புழங்காத ஒரு இனத்திலிருந்து வந்த ஒரு பெண். இரண்டாவது 4வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். இல்ல 18, 4:18ங்க. 18. எப்படி 5 புருஷன் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். ஒன்று, இந்த சமாரிய பெண்ணுடைய வழியாக இயேசு கிறிஸ்துவை எப்படி சமாரியர் ஏற்றுக்கொண்டார்கள்னா, இவங்களுடைய லைஃப் எப்படி இருந்தது? நம்மளோட லைஃப் எப்படி இருந்தது? முன்னால ஒரு தாழ்ந்தப்பட்ட, நம்முடைய பாஷையில சொல்லுவோமானால் தாழ்த்தப்பட்ட ஒரு நிலையில வாழ்ந்த ஒரு அம்மா. இரண்டாவது 18வது வசனத்தில் தெளிவாய் நம் தேவநாயகர் சொல்றாரு பாருங்க. எப்படி எனில், 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? 5 புருஷன் இருந்தாங்க, ஆனா இப்ப இருக்கிற உனக்கு அல்ல, உனக்கு புருஷன் இல்லைன்னா என்னங்க? இது ஏதோ ஒரு தவறான வாழ்க்கை முறையை பின்பற்றின ஒரு பெண். ஒன்று, தாழ்த்தப்பட்ட பெண். இரண்டாவது, சமுதாயத்தால் ஒரு தரம் தாழ்ந்த ஒரு நிலையிலே வாழ்ந்த ஒரு பெண். மூன்றாவது, வாசிப்போமானால் யோவான் 4 அதிகாரம் 28வது 29வது 30வது வசனங்களை சத்தமேற்றி வாசிங்களே. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றார். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். போதும். மூன்றாவது, இந்த பெண்ணினுடைய வாழ்க்கை, வந்த வேலையை விட்டுட்டு வராத வேலையை செஞ்ச பெண். வந்த வேலையை விட்டுட்டு வராத வேலையை என்ன செய்தா? செய்யக்கூடிய பெண். அதாவது என்ன வேலைக்கு வந்தாலும் அந்த வேலையை செய்யல. அதாவது தண்ணி எடுக்க தான் வந்திருக்கிறா. ஆனா என்ன சொல்ற? ஆண்டவர் சொல்றா, தண்ணி குடத்தை வச்சுட்டு என்ன செய்யலாம்? போய் இயேசு கிறிஸ்துவை எப்படி இப்படி ஆண்டவர் வந்திருக்கிறார், கிறிஸ்துதானோ தீர்க்கதரிசி இப்படி எல்லாம் சொல்றாரு, இப்படி எல்லாம் சொல்லும் போது, மூன்றாவது இவருடைய ஸ்டேட்டஸ், இவருடைய நிலைப்பாடு எப்படி இருந்ததுன்னா, வந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை செய்யக்கூடிய ஒரு பெண். இதுதான் அந்த ஒரு பெண் வழியாக, நாம் சமாரிய பெண் வழியாக இந்த 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். பட் இன்னைக்கு சீசத்துவ திருச்சபையில வாழ்கிற சீசர்களாகிய நாம் எந்த நிலையில நம்ம எப்படி கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்போமே. நம்ம சொல்ற சீசர்கள், நான் சொல்லுவோம் அநேகவர்கள், பிரதர் நான் ஜாதி பார்ப்பது என்னை சொல்றேன், நான் சொல்லல.
அண்ணன் கிட்ட சொல்லும்போது சொல்லுவேன்னா, நான் வந்து ஜாதி பார்ப்பது, ஆனா என் உள்ளத்தின் ஆழத்துல எப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த சின்ன என்ன இருக்கும் சீசத்துவ அதாவது சீசன் என்று அழைக்கப்படுகிற நான் என்னுடைய உள்ளத்திலே மகதன்கிட்ட பேசும்போது, அண்ணன்கிட்ட பேசும்போது, தம்பிகிட்ட பேசும்போது தம்பி இருப்பார். நான் கேஸ்லெஸ் ஹேபிட் எனக்கு இருக்குது. அதாவது ஜாதி பற்று எனக்கு இல்லை என்று நான் சீசன் ஆகிய நான் சொல்லுகிறேன். எனக்கு ஜாதி பற்று என்கிறது, இனப்பற்று, அந்த மாதிரியான பற்று வித்தியாசம் நான் பார்ப்பதில்லை என்று சொல்லுகிறேன். நான் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே வெளியே நான் சொன்னாலும் என்னுடைய உள்ளத்திலே அந்த உணர்வு இருக்க செய்கிறது. ரெண்டாவது, அந்த அம்மாவை கம்பேர் பண்ணி நம்ம பார்ப்போமே, கம்பேர் பண்ணி தப்பு நம்ம பார்த்துக்கோம். ரெண்டாவது, அந்த அம்மா என்ன அந்த ரெண்டாவது வசனத்துனா சமுதாயத்தால் ஒதுக்கி, அதாவது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரெண்டாவது விஷயம் அப்படின்னா, ஒன்று வந்து அந்த அம்மா வந்து சமாரிய பெண், ரெண்டாவது வந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதாவது இப்போ இருக்கக்கூடிய புருஷன் உனக்கல்ல அப்படின்னா ஒரு வேற்று வாழ்க்கை வாழ்ந்த, அதாவது சமுதாயத்தால அருவருக்கப்படத்தக்க வாழ்க்கை வாழ்ந்தவள். இதை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பார்க்கறது அப்படின்னா, என்னுடைய எல்லா பர்சனல் லைஃபும் பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. சீசன் என்கிற நான் என்னுடைய பர்சனல் லைஃப்பை பத்தி எனக்கு துளி கூட இப்படி இருந்தாலும் நான் அதை மறைக்க நிறைய நேரங்களில் பொய் சொல்லுகிறவனாய் இருக்கிறேன். சொல்லுங்க, சொல்ல புரியுதா? மகேந்திரன் சொல்ல புரியுதா? அந்த அம்மா சமாரிய பெண்ணாய் பிசிக்கலா வாழ்ந்தாலும் சமுதாயத்தால அருவருக்கப்படத்தக்க ஒரு புருஷனை இவள் கொண்டிருந்தாலும் அதை நம்மோட எப்படி கம்பேர் பண்றதுன்னா, என் பர்சனல் லைஃப் பத்தி எனக்கு சீசன் என்று அழைக்கப்படுகிற நான் என்னுடைய பர்சனல் லைஃப் பத்தி எனக்கு கவலை இல்லாம அதை நான் மறைக்க நான் நிறைய நேரத்தில் என்ன செய்ய போறேன்? பொய் சொல்லுகிறவனா இருக்கிறேன். மூன்றாவது, அந்த அம்மா வந்த வேலையை, அதாவது தண்ணீர் மண்டு கொள்ளத்தான் வந்தாங்க, வந்த வேலையை விட்டு தேவையில்லாத வேலையை ஒன்று செஞ்சாங்க. அதாவது தேவையான வேலை தான், பட் தேவனுக்கான வேலை தான். ஆனால் நம்முடைய லைஃப்ல சீசன்ங்கிற வாழ்க்கையில நம்ம வேலையை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவின் பணிக்காக போயிருப்பேன், கிறிஸ்துவின் பணிக்காக நான் போயிருப்பேன், ஆனால் என்னுடைய பேக்ரவுண்ட் பத்தி பேசிட்டு இருக்கேன். அல்ல சொல்லுங்க, ஒரு ஜெப கூட்டத்துக்கு போவோம் அல்லது பிரசங்கத்துக்கு போவோம், பிரசங்கத்தை பண்ணாம அந்த அம்மாவை போலவே என்னுடைய சொந்த கதை, என்னுடைய சோக கதை, என்னுடைய பேக்ரவுண்ட், என்னுடைய இப்படி இருந்தா தெரியுமா? நாங்கள் ஒரு காலத்தில் 1947ஆம் ஆண்டு காந்தியடிகளோடு ஒரு பயணம் செய்த பொழுது நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய கதைகளாகவே நாம் பல நேரங்களிலே நாம் வந்த வேலைன்னா கிறிஸ்துவின் பணிக்காக வந்த நாம், கிறிஸ்துவின் சீஷர்களாய் மாறக்கூடிய நாம் பல வேளைகளிலே நம்முடைய பேக்ரவுண்ட் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சுட்டு இருக்குதுங்க, முன்னிறுத்தப்படுகிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நான்காவது, அந்த அம்மா சாட்சி, அதாவது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஒரு வசனத்தை வாசிங்க, நம்ம அதை அடிஸ்தானப்படுத்தி நம்ம பார்க்க போறோம். முப்பத்தி 39வது வசனம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னால் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் கொண்டார்கள். பாருங்க, நாலாவது குணாதிசயம் அந்த அம்மாட்ட. அந்த அம்மா சாட்சி சொல்றான், எனக்கு நடந்த எல்லாவற்றையும் நடந்ததுன்னு சொல்லி சாட்சியெல்லாம் சொன்னதுனால அந்த நாலாவது ஒரு குணாதிசயம் இருக்குது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அதை கம்பேர் பண்ணும்போது சாட்சியும் நான் சொல்ல மாட்டேன், சத்தியத்தின்படியும் வாழவும். இது இன்றைய நாளில பரிதாபமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறபடினால தான் சமாரிய பெண் சம்பாதித்த சமாரியர்களை விட நாம் ஒரு பர்சனை கூட நம்ம என்னென்ன செய்ய முடியும், நம்மளால ஆதாயப்படுத்த
முடியல. புரியுதுங்களா உங்களுக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஜனங்களை கொண்டு வருகிற, ஜனங்கள் தேவனுடைய சமூகத்திலே விசுவாசம் வைக்கிற முதல் நிலை. ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்ததானால் நாம சற்று இதில் நாம் ஆராய்ந்து தேவனுடைய சமூகத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 1, சமாரிய பெண்ணை பார்த்தோம். சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்புமைப்படுத்தி பார்த்தோம். இதற்காக மாத்திரம் தேவன் நம்மை அழைக்கவில்லை. எதற்காக அழைத்திருக்கிறார் அப்படின்னா, மெயின் முக்கியமா யோவான் 4ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிங்களே. யோவான் 4ஆம் அதிகாரம் 42வது வசனம். அந்த ஸ்திரியை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலகத்தில் அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இது ரெண்டு பிரிவா பிரிக்கலாம். எத்தனை பேர் இங்க இருக்கிறேன்? புரியுதுங்களா? புரியுதா மகேந்திரன்? புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்து தேவனுடைய சமூகத்தில் இவருடைய அதாவது இவருடைய வாழ்க்கை நடந்ததை போய் ஜனங்கள்கிட்ட சொல்றான், ஜனங்கள் வர்றாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையை அந்த சமாரிய பெண்ணோட கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கிறது போல இருக்கிறது. ஆனால் சீசத்துவ இயேசு கிறிஸ்துவின் சீசர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற நம்மை பார்த்து முதல் நிலையில நாம் கொஞ்சம் நெருடலானபடி இருந்தாலும் கூட தேவன் அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே சரிப்படுத்த விரும்புகிறார். ஆனால் இதை விட ஒரு பங்கு அதிகமாய் நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த அம்மா என்ன சொன்னாங்க? சமாரிய ஸ்திரீ என்ன சொன்னாங்க? இதோ நான் என்னுடைய லைஃபை முழுவதும் சொன்ன ஒருவர் வந்திருக்கிறார், அவர் கிறிஸ்து தானோ, வந்து பாருங்கள் என்று சொல்லி என்ன செய்யறாங்க? அந்த மக்கள்கிட்ட போய் சொன்னாங்க. அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த அதாவது 39வது வசனம், என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இது நம்ம முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி என்ன அப்படின்னா பாருங்க, முதல்ல பகுதி அந்த அம்மாவுடைய வார்த்தை நிமித்தம் விசுவாசம் வைத்தாங்க. 42வது வசனத்துல நல்லா பாருங்க, அந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். அந்த ஸ்திரீயை நோக்கி பாருங்க, அந்த ஸ்திரீ அதாவது அவருடைய வார்த்தையை நம்பி வந்த ஸ்திரீயை பார்த்து அந்த ஜனங்கள் சமாரியர்கள் சொல்லுகிறார்கள், உன் சொல்லி நிமித்தம் அல்ல, நீ சொன்னதுக்காக நாங்க வரல. இதுதாங்க நம்ம ஜனங்களிடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு காரியம். அந்த அழைக்கப்பட்ட அந்த சமாரிய ஜனங்கள் சொல்லுகிறார்கள் அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவரை மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அல்லேலூயா. விசுவாசத்தினுடைய ஜனங்களை ஏதோ ஒரு சுவிசேஷத்திற்காக மாத்திரம், இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை வைப்பதற்காக மாத்திரம் ஜனங்களை நடத்தாமல் அவருடைய உபதேசத்தை கற்றுக் கொடுத்து அவர்தான் உலக இரட்சகர் என்பதை அறிவிப்பதற்காகவே தேவன் நம்மை சீசர்களாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதுங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி நாம் கிறிஸ்துவுக்காக ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்றால் நாம என்ன செய்யணும்? வர்றாங்க, இந்த அம்மா போறாங்க, சொல்றாங்க, வசனத்துக்கு அதாவது இந்த அம்மாவுடைய வார்த்தை நிமித்தம் நம்பி வர்றாங்க. இது ஒரு வகையான நம்பிக்கை, விசுவாசம். ரெண்டாவது, ஜனங்கள் வந்த பின்பு அந்த அம்மாட்டே சொல்றாங்க, ஸ்திரீயே இங்க பாருமா, உன் சொல்ல நம்பிகள் இல்லை, நாங்களே டைரக்டா என்ன செஞ்சோம், அவருடைய டாக்டர்னை கேட்டோம், அவருடைய ரட்சிப்பை கேட்டோம், அவருடைய வார்த்தையை கேட்டோம், நாங்கள் முழு மனதோடு சொல்லுகிறோம், இவரே வரப்போகிற உலக இரட்சகராகிய மேசியாவாகிய கிறிஸ்து என்று சொல்லி சமாரியர்கள் அறிவிக்க தொடங்கினார்கள். தேவனுடைய பிள்ளைகளை
முதல் நிலை படியோடு கூட நாம் கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாய் அல்ல, இரண்டாம் நிலை படிகளோடு கூட நாம் கிறிஸ்துவை அறிவிக்கிற சீசர்களாய் மாற வேண்டும் என்பதிலே கர்த்தர் நம்மேல மிகுந்த வைராக்கியம் உள்ளவராய், மிகுந்த வாஞ்சியுள்ளவராய் கர்த்தர் நம்மேல ஒரு ஆவலுள்ளவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சீசத்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதிலே கர்த்தர் நம்மேல மிகவும் கர்சனை உள்ளவராய் இருக்கிறார். இப்படி வாழ வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? அதற்கு யோவான் 8 அதிகாரம் 29வது வசனம், யோவான் 8:29, இப்படி கிறிஸ்துவுக்காக நாம் ஜனங்களை வேக வேகமாக ஆயத்தப்படுத்த வேண்டுமானால் நான் செய்த எல்லாவற்றையும் யோவான் ஒரு நிமிஷம், யோவான் 8ஆம் அதிகாரம், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறவர்களால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏதோ இந்த பூமியில வாழ்ந்து சம்பரமாய் ஐஸ்வர்யமாய் தேவன் நமக்கு சுகம் தந்தார், பலம் தந்தார் அப்படின்றதுக்காக மாத்திரம் தேவன் நம்மை அழைக்கவில்லை. தேவன் ஆயிரம் ஆத்துமாக்களை சம்பாதித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று சொல்லி ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே நமக்கு ஜீவனை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, பணத்தை, ஆரோக்கியத்தை, ஆசீர்வாதத்தை நம்முடைய கரங்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா என்று சொல்லுவோம். அல்லேலூயா. என்ன சொன்ன? இந்த உலகத்துக்காக மாத்திரம் வாழ்ந்து அப்படியே பிரதர் வந்தாருங்க, பாட்டுலாம் நல்லா பாடுவாருங்க, ஆனா பேக்ரவுண்ட்ல பாட்டு அருமையா பாடுவாருங்க. ஒரு ஆத்மாவை கூட ஆராயம் பண்ணுங்க இல்ல அப்படின்னு இருக்காங்க. அல்ல, தேவன் அதற்காக நமக்கு பணத்தையும் பொருளையும் கொடுக்கிறவர்ல, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்பதற்காகவே தேவன் எல்லா காரியங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு மனைவியை கொடுத்தது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும், நம்முடைய குழந்தைகளை கொடுத்தது ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயம் பண்ண வேண்டும் என்பதற்காக. இந்த சந்ததியை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்பதற்காக வல்லவா தேவன் நம்மை ஏற்படுத்தினார். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் என்று சொல்லி அல்லவா தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே ஏதோ ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காக நாம் தேவனை தேடாமல், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னது என்பதை அறிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவினால் சும்மா இருக்க முடியவில்லை. அவர் சொல்லுகிறார், அவர் நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இப்படி ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிற பணியிலே நாம் கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை போலவே நாம் தேவனோடு கூட உள்ள உறவில, பர்சனல் லைஃப்ல, பிரேயர்ல நல்ல கணக்க நாம் தேவனுடைய சமூகத்தில் வாஞ்சித்து பிரேயர்ல நல்லா வளரணும். ஒன்று. இரண்டாவது காரியம், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். வேகமாய் வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டு இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? அண்ணன் இருக்கிறார். இப்போ பிரிண்டிங்ல அசோசியேஷன்ல போற யாரோட ஐக்கியமா இருப்பீங்க? பிரிண்டிங் அசோசியேஷன் ஓனர் யாரோ அவங்களோட ஐக்கியம். கம்பெனி ஓனர்ஸ் யார் இருப்பாங்க? கம்பெனி ஓனர்ஸ் யாரோ அவங்க ஐக்கியமா இருப்பாங்க. ஆனால் சீசன் என்கிறவன் இப்படி சொல்ல முடியும், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது என்று நாம் சொல்லுவோமானால் நிச்சயம் தேவனுடைய ராஜ்யத்திற்கான ஆத்தும ஆதாய பணிகளிலே தேவன் நம்மை பயன்படுத்த முடியும். மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். 3வது நிலை. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்பினான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, ஒரு கிறிஸ்துவ, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, சீசனுக்கு இருக்க வேண்டிய முதல் கடமை தேவனோடு கூட ஒரு உள்ள உறவிலே நன்றாக அவன் வளர வேண்டும். யோவான் 8:29 வசனத்தின்படி. இரண்டாவது, தேவனுடைய ஐக்கியத்தோடு கூட
நன்றா ஃபெலோஷிப் 1 யோவான் 1:3 படி தேவனோடு கூட நல்ல ஐக்கியத்திலே வளர வேண்டும். மூன்றாவது மிக முக்கியமான ஒரு விஷயம், சத்திய வேதம் அவன் கையில் அவன் வாயில் இருந்தது. சரியாத்தான் சொல்லியிருக்கணும், இப்போ டங் ஸ்லிப்பை சொல்லிக்கணும். சத்திய வேதம் அவன் கையில் இருந்தது அப்படின்னு சொல்லி. ஆனா உண்மையாலுமே கர்த்தருடைய ஆவியானவர்களே, இந்த மக்கள் எல்லாம் ரொம்ப மாற்றி சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, கையில் மட்டும் இல்ல. எப்படி இருக்கணும் சத்திய வேதம்? நம்ம வாயில் இருக்கணும். பாருங்க, அதனுடைய தொடர்ச்சியை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் அநியாயம் காணப்படவில்லை. அதை தொடர்ந்து பார்க்கிறோம், அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை, சொல்லுங்க எல்லாம் சத்தமா சொல்லலாமே, அநேகரை. இந்த குன்னாதபுரத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் உண்டு, வரக்கட்டபுரத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் உண்டு. இப்படி நாம் தேவனோடு கூட உறவிலே சரிப்பட்டு நம்ம வளரவும் ஆனால் நிச்சயம் நம்ம ஜனங்கள் நம்மை தேடி வருவார்கள். அல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பாருங்க, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை, அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்பினான், அநேகரை ஆயத்தம் பண்ணினான். அப்போ நம்முடைய வேத வார்த்தைகள் எங்க இருக்கணும்? சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது அப்படின்னு என்ன பண்ணணும்? நம்ம அதிகமாய் வேதத்தை நேசிக்கிறவர்களாக, அதிகமாய் வேத வசனங்களை தியானிக்கிறவர்களாக, அதன்படி கீழ்ப்படியவர்களாக நாம் நம்மை மாறுபடியாய் நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும். நான்காவது மிக முக்கியமான ஒரு காரியம், 149வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 149:8. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருப்புள்ள பட்டயமும் இருக்கும். யார் இவர்கள்? யார் இவர்கள்? சீசன் என்று சொல்லப்படுகிறவனே இவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சீசர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களே இவர்கள். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருப்புள்ள பட்டயமும் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், 1 பேதுரு புஸ்தகம், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தர்களாய் இருப்பீர்களாக. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுத்த ஐஸ்வர்யம், கனம், புகழ், மரியாதை, கௌரவம், பணம், இது எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்தது அவருடைய ராஜ்யத்திற்கு நம்மை ஆயத்தப்படும்படி, அநேகரை ஆயத்தப்படுத்தும்படியாகத்தான் இவ்விதமான காரியங்களை தேவன் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் வேகமாய் அல்லேலூயா என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு பினான்ஸ் கொடுத்திருக்கிறாரா? ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரா? எல்லா காரியங்களிலே சம்பத்தை கொடுத்திருக்கிறாரா? நாம் அதை எல்லாவற்றையும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக செலவினம் பண்ணும் பொழுது நாம் அநேகரை அக்கிரமித்து நின்று திருப்புகிறவர்களாக கர்த்தர் நம்மை உருவாக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைய பிரசங்கிகள் சொல்வது போல நாம் சொல்லாதிருப்போமாக. கர்த்தர் வாங்க, கர்த்தரை தேடுங்க, உங்களை பணக்காரனாக்குவார். கர்த்தரை தேடுங்கள், உங்களுக்கு பணம் நிறைய கிடைக்கும், உங்களுக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும். இல்லை, ஒரு சீசன் என்கிறவன் தேவனை தேடுகிறவனாய் மாறுவானால், விசேஷமா இந்த 3-4 காரியங்கள் நாம் கிறிஸ்துவை, நம்ம இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய தகப்பனுக்காக அவருடைய பிள்ளைகளாகி நாம் ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டுமானால் தேவனோடு கூட ஒரு நல்ல உறவு, தேவனோடு கூட ஒரு நல்ல ஐக்கியம். 3வது தேவனுடைய வார்த்தைகளை நேசிக்கிற அந்த கிருபையுள்ள இருதயம். 2வது வேத வசனத்தின்படி நம்முடைய எந்நேரமும் தேவனுடைய வார்த்தைகளை குறித்ததான தாகம் நம்முடைய வாயில் இருக்குமானால், நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால், நம்முடைய கையில் இருக்குமானால் தேவன் நம்மை பயன்படுத்துவது அதிக நிச்சயம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பவும் கர்த்தருடைய வார்த்தை நினைவு கொண்டு நம்ம ஜெபிக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த சந்ததியை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தேவன் நம்மை கொண்டு ஆத்து மக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு அவர் தீவிரம் உள்ளவராக இருக்கிறார். நாம் அவருடைய தெய்வீக தரிசனத்திற்கு
திட்டத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தையின்படி அல்ல, நாமே தேவனுடைய வார்த்தையை வாசித்து அதை விசுவாசித்து தேவனுக்காய் அரிய பெரிய காரியங்களை வரக்கூடிய நாட்களிலே ஆண்டுடைய வருகைக்குள்ளாக அநேகரை ஆத்மா ஆதாயம் செய்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை உருவாக்குவாராக. கர்த்தர் தாம் இந்த திருவார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.